ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும். சப்பாத்தி சாஃப்டாக வேணுமா? இந்த வீடியோ பாருங்கள். எப்படி மாவு பிசைறதுன்னு நான் சொல்கிறேன். நான் 1/2 கிலோ மாவு எடுத்திருக்கேன். சால்ட்டு கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிசையாமல் கொஞ்சம் நிறையாவே ஊற்றி கொஞ்சம் பிசைங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, கொஞ்சம் கொஞ்சமாகவே போட்டு பிசைஞ்சிங்கன்னா மாவு ஹார்டாயிரும், சப்பாத்தி சாஃப்டாக வராது. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைய வேண்டாம். இப்படி மாதிரி நிறையா ஊற்றி பிசைங்க. பிசையவும் நல்லா கொஞ்சம் கைக்கு அழுத்தாமல் நல்லா மெதுவாக இருக்கும். கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் போட்டு இப்போ நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் இழுத்து இழுத்து பிசைங்க. இது மாதிரி பிசைஞ்சு ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் அப்படியே மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பிசைவோம். ஏன் அப்படி மூடி வைக்க சொல்கிறேன்னா, அதுக்கப்புறம் பிசைஞ்சிங்கன்னா கொஞ்சம் இன்னும் லூஸாக நல்லாயிருக்கும் பிசையிறதுக்கு. இப்போ பாருங்கள் 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் இன்னொரு தாட்டி நான் பிசைகிறேன். பாருங்கள் இந்த மாதிரி பிசைஞ்சு நான் அதை காமிக்கலை. இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி பிசைஞ்சு இப்போ பாருங்கள் சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ பால்ஸாக எடுத்துட்டு இப்போ நம்ம தேய்க்கலாம். கொஞ்சம் மாவு போட்டு அது மேலே வச்சு தேய்க்கலாம். இப்போ ரவுண்டாக தேய்ச்சி இந்த திக்னஸில் தான் இருக்கணும். ரொம்பவும் திக்காகவும் தேய்க்கக்கூடாது. இப்போ தோசைக்கல்ல போட்டு லைட்டாக பபிள்ஸ் வரும்போது திருப்பிடணும். இப்போ மேலே கொஞ்சம் எண்ணெய் போட்டு மறுபடியும் திருப்பி விட்ருங்க. இப்போ இந்த சைடும் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கோங்க. இப்போ ஆயில் போட்டு திருப்பி விட்ருங்க. இந்த சப்பாத்தியை இப்படி திருப்பி திருப்பி உடனே இப்படி திருப்பி விட்டால் தான் சாஃப்டாக வரும் உங்களுக்கு. இது ஒரு சின்ன சின்ன டிப்ஸு தான். ரொம்ப கல்லுலேயே போட்டு வைக்கக்கூடாது. இப்போ நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் எப்படி சாஃப்டாக இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். விற்கும் போதே அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இப்போ இன்னொரு மெத்தட் தேய்க்கிறது போட்டு காமிக்கிறேன். இப்போ இப்படி தேய்ச்சிட்டு மேலே எண்ணெய் ஊற்றி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இந்த சைடு ஒரு மடி, அதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய், அந்த சைடு ஒரு மடி, அதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய், இந்த சைடு ஒரு மடித்து அதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய், இந்த சைடு மடித்து அதுக்கு மேலே எண்ணெய் போட வேண்டாம். இப்போது நம்ம தேய்ச்சி தவாவில் போட்டுக்கலாம். இதையும் அதே மெத்தடில் தான் நம்ம வாட்டி எடுக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இன்னொரு தாட்டி திருப்பி போட்டுக்கலாம்.
அதே மெத்தடு தான். ஆனால் இது இன்னும் சாஃப்டாக இருக்கும் இது. இதுவும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதையும் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.